தோட்டத்தில் என்னென்ன காய்கறி இருக்குது, என்னென்ன கீரை செடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அதை பறிக்கிறதுக்கு நான் இத்து போன குண்டா ஒன்று தூக்கிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், முதல் வேலையாக தக்காளி பழம் பறிக்கிற வேலையை தான் பார்த்தாச்சு. காடு ஃபுல்லாமே தக்காளி செடி இருக்குது, பட் தக்காளி பழம் தான் இல்லையே, பரவலாக இருக்குது. அது எறும்பெல்லாம் மயில் கிளி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, பகுதி செடி காஞ்சி வேற போச்சு. எல்லாமே தலை தான் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாமே பகுதி செடி காஞ்சனால பகுதி செடி மட்டும்தான் இருக்குது. அதில் தான் நம்ம தக்காளி பழம் பறிக்க போகிறோம். எவ்வளோ தக்காளி பழம் பறிக்கிறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் தான், ஒரு 1/2 கிலோ 1 கிலோ கட்டு தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பகுதி பழம் அழுகி வேற போச்சு இந்த மழைக்கு. என்ன பண்ணுறது, விவசாயம் பண்ணுறது பூரா இப்படித்தையும் போயிடுது. நட்டத்தில் தான் முடியுது. ஒரு நாள் ஒரு பொழுது லாபத்தில் வந்திருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் லாபமே இல்லை, நட்டம் தான் வந்துச்சு. ஒரு கிலோ பழம் கிடச்சிருக்கு. ஆனால் நாட்டு பழங்க செம்மையாக இருக்கும். 2 பழம் போட்டாலே வேறு லெவலில் டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த பழம் புளியே ஊத தேவையில்லைன்னா பார்த்துக்கங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மல்லித்தலையும் பறிச்சுக்கிட்டாச்சுங்க. நமக்கு என்னென்ன தேவைங்கிறத இப்பயே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தாங்க மல்லி பறிச்சாச்சு. அப்புறம் வர்ற வழியில் வந்து முடக்கத்தான் கீரை இருந்துச்சு, அதுவுமே பறிச்சுக்குவோம் ரசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை இருந்துச்சு. இது எங்கள் ஏரியா சைடு மணத்தக்காளி செடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியா சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு தேவையானதை நம்ம தோட்டத்தில் வந்து நிறையவே பறிச்சுக்கிட்டோங்க. இந்த மாதிரி உங்கள் தோட்டத்துலேயும் என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமையல் பண்ணியிருக்கீங்க, டெய்லியுமே பறிக்கிறீங்களா இல்லை ஒன்றா விட்டு ஒன்றா பறிக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அறுவடை பண்ணதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா பை பை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஹாப்பி லைஃப்.